மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம் அதிகரித்து வருகிற நிலையை நாம் இப்போது காண்கிறோம். இன்று சனிக்கிழமை அதிகாலை நேற்று தாக்குதல் நடத்தியதற்கு பழிவாங்குவதற்கு ஈரான் மிக கொடூரமான தாக்குதலை டெல்லவியிலே நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 வரையிலான மிக வேகமான நீளமான பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை மொத்தமாக அனுப்பி உருக்குலை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை இஸ்ரேலிலிருந்து வெளியாகக்கூடிய அனைத்து நாளிதழ்களும் சர்வதேச செய்திகளும் அதனை உறுதிப்படுத்துகிறது. வரலாற்றில் இதுவரை இது போன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்கவில்லை என்ற அளவிற்கு மிக கடுமையான தாக்குதலை இன்று அதிகாலை சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னால் அந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. நேற்று ஈரானை தாக்கி 6க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் மட்டுமல்லாமல் இராணுவ தலைவர்களை ஹுசைன் சலாமி, பகாயி போன்றவர்களை எல்லாம் படுகொலை செய்தது மட்டுமல்ல, 78 பேர் ஈரானில் கொல்லப்பட்டதாகவும் கூட ஈரானுடைய செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கிறது. அதற்கு பழி வாங்குவதற்கு பரேஜ் அட்டாக் என்று சொல்வார்கள். இதைத்தான் சரமரியான தாக்குதல் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இயலாமை நேரங்களில் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களின் மூலம் இஸ்ரேலில் ஈரானால் வீசப்பட்ட சிலவற்றை தடுத்து நிறுத்தியிருந்த போதிலும் கூட அது எத்தனை தடுப்பு வான்வெளியில் அளிக்கப்பட்டது என்பதை தாண்டி மிக முக்கியமாக டெல் அவியில் இந்த பயங்கர தாக்குதலின் மூலம் ஈரானுடைய பரேஜ் அட்டாக்ஸ் மூலமாக டெல் அவிவ் உருக்குலைந்திருக்கிறது. அந்த காட்சிகள் சிலவற்றை நாம் காணக்கூடியதாகவும் கூட இருந்தது. அந்த காட்சியிலே முழுமையாக மிக உயரமான 8 கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது சின்ன பின்னமாக ஆகியிருக்கிறது. அவசர கதியில் 40 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் சேர்த்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடந்தது என்பதை இஸ்ரேலுடைய காணொளிகளை பார்க்கின்ற போதே நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காணொளிகளின் மூலமாக இஸ்ரேலுடைய கிட்டத்தட்ட டெல் அவிவ் மட்டுமல்லாமல் ஜஃபா அண்ட் சரௌண்டிங் முனிசிபாலிட்டிஸ், அதாவது சபர்பன் ஏரியாக்கள் என்று சொல்லக்கூடிய பல நிலைகளை அவர்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரேலும் பெரும் குழப்பத்தில் இருப்பதாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதனையொட்டி காணொளிகளை யாராவது செல்போனில் எடுத்து சர்வதேசத்திற்கு, உலகத்திற்கு அனுப்பினால் அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுவார்கள் என இஸ்ரேல் அரசு அறிவிப்பானை ஒன்றையும் வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் தற்போது நடத்திய தாக்குதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இதற்கு முன்பு இராணுவ நிலைகளை மட்டும் தாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நேற்று நள்ளிரவு சனிக்கிழமை நடந்த இந்த தாக்குதலில் நெருக்கமாக மக்கள் வாழும் டெல் அவிவினுடைய மத்திய பகுதிகளில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பது மிக 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 உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விவகாரம். The regime doesn't know what hit them. They don't know what will hit them. இஸ்ரேலுடைய உருவாக்கத்தில் இது முதல் நிலை என்று சர்வதேச செய்தியாளர்கள் செய்திகளை வெளியிடாவிட்டாலும்
உண்மையில் அப்படித்தான் இன்னும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த தாக்குதலை ஆங்கில நாளிதழ்கள் அன்பிரசிடென்டட், இதற்கு முன்பு எப்போதும் இது போன்ற ஒரு தாக்குதல்களை யூத வரலாற்றில் பார்க்க முடியவில்லை என்ற அளவிற்கு அன்பிரசிடென்டட் டிஸ்ட்ராக்ஷன் இன் டெல் அவிவ் என்று தான் தலைமை செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை உறுதிப்படுத்துகிற சேனல் 12, 13, ஹயாம் மற்றும் ஹெர்ட்ஸ் போன்ற இஸ்ரேல் டைம்ஸ் பட்டும் படாமலும் சொன்னாலும் இச்செய்திகள் இஸ்ரேலுடைய அழிவை உறுதிப்படுத்திவிட்டது. தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளில் நாம் பார்க்கிற போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல் அவிவ், ஜஃபா மற்றும் சரௌண்டிங் முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். தற்போது இந்த தாக்குதலில் 40 பேர் படுகாயமடைந்ததாக அவர்கள் சொன்னாலும் மரண விகிதம் அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் 150க்கு மேற்பட்ட மிசைலை அவர்கள் ரெசிடென்ஸ் மற்றும் பல இடங்களில் மக்கள் அடர்த்தியான இடங்களில் வீசியிருப்பதால் அவற்றினுடைய அழிவு மிக கடுமையாக இருக்கும். யுஎஸ் அஃபீஷியல்ஸ் அவர்களுடைய பேட்டியில் தடுத்து நிறுத்தியதாக பலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், முழுமையாக அல்லது 50-60 விழுக்காடு அழிந்து போனாலும் சில 9க்கு மேற்பட்ட உயர்ந்த பில்டிங்குகள் உருக்குலைந்து போயிருக்கிறது ரமத் கான் போன்ற பகுதிகளே என்பதை இஸ்ரேலுடைய ஹெர்ட்ஸ் நாளிதழ் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆபத்தான பேர் இச்சியுலா ஹாஸ்பிட்டலில் 9 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். டெல் அவிவினுடைய இந்த மக்கள் நெருக்கமாக கேசுவாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மரண விகிதம், காயங்கள் பல 100 கணக்கில் இருக்கலாம் என்றும் கூட செய்தி வருகிறது. இதற்கிடையே நேற்றைக்கு F-35 விமானங்கள் 2ஐ ஈரான் சுட்டு வீழ்த்தியதாகவும் அவற்றில் ஒரு பெண் பைலட் உயிருடன் பிடிக்கப்பட்டதாகவும் கூட நமக்கு ஈரானிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. சேனல் 13 பிரஸ் டிவி உறுதி செய்தது பிரைம் மினிஸ்டர் அண்டர் கிரவுண்டில் இருப்பதாகவும் எமர்ஜென்சி டெக்ளேர் ஆகி இருப்பதையும் கூட ஈரானுடைய பிரஸ் டிவி உறுதி செய்யப்பட்டது. இதில் பெரும் குழப்பமும் அச்சமும் பீதியும் டெல் அவிவிலே நடக்கிறது. மாசிவ் டேமேஜ் என்று சொல்கிறார்கள். சேனல் 13 மிகப்பெரிய ஒரு அழிவு என்று தன் தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நாம் சொன்ன மாதிரி வீடியோக்களை அனுப்புவது மாபெரும் தேச துரோக குற்றம். அதே மாதிரி ஹயாம் நாளிதழ் டெல் அவிவில் மற்றும் சுற்றி இருக்கிற பகுதிகளில் பல இடங்களில் தீப்பிடித்து எரிவதாகவும் கூட அக்ராஸ் த இஸ்ரேல் சிட்டி என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹெர்ட்ஸ் நாளிதழ் 9 உயர்ந்த கட்டடங்கள் அழிந்திருப்பதாகவும் கூட ரமத்கான் பகுதியில் என்றும் 100க்கு மேற்பட்ட டேமேஜ் என்று சொல்லியிருக்கிறார்கள். உயிர் பலியை குறித்து அவர்கள் பட்டும் படாமலும் பேசினாலும் 100க்கு மேற்பட்ட டேமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்றால் அது கட்டடங்கள், சிறிய பெரிய கட்டடங்கள் 9 இருந்தாலும் மற்றும் உண்டான கட்டிடங்களில் இருந்த இடிபாடுகள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையை இப்போது காண முடிகின்றது. இந்த 150லிருந்து 200 மிசைல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ட்ரூ ப்ராமிஸ் 3 த அட்டாக் அர்பன் சென்ட்ரல் டெல் அவிவ். இதற்கிடையிலே ஈரானுடைய புதிய தளபதி அகமது வஹீத் இஸ்ரேல் ஈரானின் பார்வையில் ஒரு சிறிய நாடு, எங்களோடு நீங்கள் மோத வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தரைமட்டத்திற்கு பிறகு இதை தெஹரான் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட சைட்ஸை படம் எடுப்பதற்கு தடை என்பதுதான் தற்போது பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் ஒரு டேமேஜ் ஒரு தேசமாக அறிவிக்கப்பட்டாலும் இப்பொழுது அங்கு வந்த உறுதியான செய்தி, அடுத்த கட்ட தாக்குதலை ஒருவேளை தொடர்ந்தால் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதுதான் தற்போது இஸ்ரேலில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. எந்த நிலையில் பாதிப்பு, ஏனால் இந்த பாதிப்பை அவர்கள் பொறுத்து கொள்வதற்கு முடியவில்லை. இந்த பாதிப்பினுடைய வீரியம் கொடூரமாக இருந்தால் அடுத்த கட்ட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையெல்லாம்
மக்கள் அறிந்து பெரும் பதட்டமும் பீதியும் இருக்கிறது. ஏனென்றால் காசா போன்ற பகுதிகளில் மரண ஓலங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. 100 பேர் இறந்தாலும் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் செல்லும் நிலையாக காசா கடந்த 2 ஆண்டுகளாக மாறியிருக்கிறது. இது புதிய ஒரு செய்தி. டெல்லவியே உருக்குலைந்தது யூத வரலாற்றில் 1948களுக்கு பின்பு நடந்த 67, 72, 93 மற்றும் 2006 போர்க்காலங்களில் நடக்காத ஒரு உருக்குலைவை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்பதுதான் இன்று காலை நடந்த மிகப்பெரிய தாக்குதலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எல்லா கல்வி நிலையங்கள், மக்கள் கூடுமிடங்கள் முழுமையாக இழுத்து சாத்தப்பட்டு எமர்ஜென்சி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்ற இன்டெலிஜென்ஸ், மொசாத், சின்பட் தலைவர்கள் ஆலோசனைகளில் பூமிக்கு கீழ் சுரங்கங்களில் இருப்பதாகவும் செய்திருக்கிறது. அப்போ பூமிக்கு மேல் இருக்கும் மக்கள் தான் இந்த பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பெரும் பரபரப்பை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிற நேரத்தில் அடுத்த தாக்குதலை எதிர்பாருங்கள் என கொம்யூனிட்டி ஸ்டேட்மெண்ட் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் நாம் அடுத்த செய்தியை முழுமையாக கொம்யூனியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இந்த செய்தியிலே பின்னணியில் தொடர்ந்து இன்றைக்கு நிறைய தற்சமயமான செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு தருகிறோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.